போராட்டத்தில் 100 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூரில் 100 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு முடக்குவதாக கூறி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி வெண்ணெய்மலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் 100 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று வெங்கமேடு காவல் ஆய்வாளர் நிபந்தனை விதித்துள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மக்களுக்காக எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார் என்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு மணல் அள்ள உரிய அனுமதி பெற்றுத்தரப்படும் என்றும் முறைகேடாக மணல் அள்ளும் திமுகவினருக்கு பாடம் புகட்டப்படும் என்று ஆவேசமாக பேட்டியளித்தார். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியை வாரி வழங்குங்கள், இல்லையேல் பட்டா மாறும் என்று அமைச்சர் நேருவை கிண்டல் செய்யும் வகையில் அமைச்சர் ஒருவர் பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ரூபாய் 20.50 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், நகராட்சி பணிகளுக்கு கேட்டபோதெல்லாம் அமைச்சர் நேரு நிதியை வாரி வழங்கியுள்ளார் என்று கூறியதோடு, நாங்கள் இன்னும் கூடுதல் நிதி கேட்போம், அவர் தாராளமாக தர வேண்டும், அப்படி தராவிட்டால் வருவாய்த்துறை என் கையில் இருப்பதால் உங்கள் வீட்டு பட்டாவையை மாற்றி விடுவேன் என்று நகைச்சுவையாக கூற அரங்கமே சிரிப்பால் நிறைந்தது. இன்னும் 10 கோடி வருது கேட்டுக்கோம். எல்லா தெருக்களுக்கும் இந்த வேலை முடிய நம்முடைய ரோடு வேலை முடிகிற நேரத்தில் தேர்தல் நேரத்தில் நீங்க திட்டாம இருக்கு. இங்கே கோடி போட்டியோட திட்டுவீங்க. உங்களுக்கு தண்ணியும் கொடுக்கணும், வாழ்நாளும் கொடுக்கணும், ரோடும் போடணும். வேலையை செய்வதற்கு மரியாதை யாருமே நேரவர்களை எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருப்புக்கோட்டை நகராட்சி உங்க நகராட்சி உங்க தொகுதியில நீங்க நல்லா செய்யணும். உங்க தொகுதிக்கு எவ்வளவு செய்றீங்களோ அதோட கூட எங்களுக்கு செய்யணும். அப்பதான் உங்க ஊரை நான் பட்டா கொடுப்போம். இல்லை நீங்க அப்படி இல்லைன்னா நான் உங்க வீட்டு பட்டாவே மாட்டேன். ரூபாய் 5000 மகளிர் தொகை தேர்தலுக்காக அல்ல, நீதிமன்ற தடையை தவிர்க்கவே என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலையினை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். விழாவில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வழங்கப்படுவதை தடுக்க சிலர் நீதிமன்றம் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததாகவும், ஏழை பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தான் முதலமைச்சர் முன்கூட்டிய நிதியை விடுவித்தார் என கூறினார். மேலும் இது தேர்தல் கால அரசியல் அல்ல, கோடைக்கால சிறப்பு நிதி என்று எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி பயம். நாங்க இப்ப ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர், அந்த வீரருக்கு ஒரு பெரிய சிலையை இங்க அமைக்கிறோம். அது என்ன தோல்வி பயமா? எதை செஞ்சாலும் இப்படி ஒரு கருத்தை சொன்னா அப்ப என்னதான் பண்றது? அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை முறையாக ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. அந்த தாய்மார்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ எனக்கு மனசில் ஏதோ ஒன்று படுது, ஒரு கருத்து சொல்கிறேன்னா அது கட்சியினுடைய மொத்த கருத்து அல்ல. எனவே கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் முடிவு. நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் புதிய பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்த சபாநாயகர் அப்பாவு பொதுமக்களுடன் பேருந்தில் பயணம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை ரூபாய் 10,000 கோடியிலிருந்து 6,000 கோடியாக குறைத்துவிட்டது. இதனால் வேலை நாட்களும் கூலியும் குறைந்துவிட்டன. இந்த இழப்பை சரி செய்யவே முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிருக்கு ரூபாய் 2,000 சிறப்பு நிவாரணமாக வழங்கியுள்ளார் என்று விளக்கமளித்தார். மேலும் இது மக்களின் மகிழ்ச்சிக்காக செய்யப்பட்ட திட்டமே தவிர தேர்தல் ஆதாயத்திற்காக அல்ல என்றும் கூறினார். மாதம் 1000 ரூபாய் முதல்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான் அது கலைஞர் உரிமை தொகை, இந்த தாய்மார்களுக்கு அது உரிமை தொகையாக வழங்கப்படும்னு சொல்லி 1,13,00,000 பேர்களுக்கு 2023 செப்டம்பர் அண்ணா பிறந்த தினம் முதல் வழங்கப்பட்டது. பல பேர் விடுபட்டது அப்படின்னோடனே அவங்களுடைய பகுதிக்கே சென்று, கிராம ஊராட்சினா அந்த ஊராட்சிக்கே சென்று மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் மனுக்களை பெற்று தற்போது 1,31,00,000 பேர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். அதிமுக கூட்டணி வளர்பிறை என்றும் திமுக கூட்டணி தேய்பிறை என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார்.
அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியில் அதிகார பங்கீடு குறித்து பட்டிமன்றமே நடப்பதாகவும் அவர்களது கூட்டணி தேய்பிரையாக மாறிவிட்டது என்று விமர்சித்தார். மேலும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தற்போது டாஸ்மாக் மற்றும் போதைப்பொருள் விற்பனையில் முதலிடத்தில் உள்ளதாக சாடிய கடம்பூர் ராஜு, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். பாபநாசம் மக்களின் நீண்ட நாள் கனவினை நிறைவேற்றும் வகையில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பழுதடைந்த நிலையில் இயங்கி வந்த சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பதிலாக ரூபாய் 1.60 கோடி மதிப்பில் 3582 சதுர அடியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. நவீன கணினி அறை, மின் முத்திரை அறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பாபநாசம் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 47 கிராம மக்கள் இனி சிரமமின்றி பத்திரப்பதிவு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி தம்பதி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த ரவிக்குமார், கவிதா தம்பதியர் வேலூரில் நடக்கும் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் தங்கள் மகளை உற்சாகப்படுத்த இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். காஞ்சிபுரம் தாமல் ஏரிக்கரை அருகே சென்றபோது பின்னால் வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து இவர்கள் மீது மோதியது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மகளின் வெற்றியை கொண்டாட சென்ற பெற்றோரின் இந்த உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் இளங்காடு கிராமத்தில் முனியன் என்பவரது வீட்டை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்ததில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி சிறுவர்கள் அபினேஷ், முகேஷ் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கினர். இதில் அபினேஷ் மற்றும் முகேஷ் ஆகிய 2 பள்ளி சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த மற்றொரு பள்ளி சிறுவர் ஸ்ரீராம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளதாக கூறி மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, தோல்வி பயத்தில் இருக்கும் திமுக அரசு முறைப்படி நிதி ஒதுக்கீடு பெறாமல் ரூபாய் 5000 வழங்குவதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் திமுகவை நம்ப தயாராக இல்லை என்றும் பேசினார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். இதற்கு முதல் காரணம் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி பயம், அவருடைய கூட்டணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இத்தனையும் தாண்டி இந்த சூழ்நிலையை உருவாகியிருக்கான இது முறையான அறிவிப்பு அல்ல. இதற்கான ஒதுக்கீடுகளை சட்டமன்றத்தில் நிதிக்குழுவில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும். வாக்குறுதி அளித்திருப்பவர் முன்கூட்டி பணம் அளிக்கிறது என்றால் 20ஆம் தேதி நடைபெறுகிற மானிய கோரிக்கையின் போது இதற்கான சட்டமன்ற அறிவிப்பு கொடுத்த பிறகு இதனை போன்ற அறிவிப்பு கொடுப்பது முற்றிலும் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் முன்னாள் பஜ்ரங் தளம் நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை திருவப்பூரை சேர்ந்த மேனா மோகன் என்ற இளைஞர் அவரது வீட்டிலேயே கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். அவரது தாயார் வெளியே சென்ற நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உடலை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பண பரிமாற்றம் தொடர்பான முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர் பஜ்ரங் தளம் அமைப்பில் முன்னாள் பொறுப்பில் இருந்தவர் என்று கூறப்படுகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் இத்தனை போராட்டங்கள் நடக்கிறது என்று தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி தாளமுத்து நடராஜன் திடலில் நடைபெற்ற தவிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். அப்போது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 80%, 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் கூறுவது அண்ட புழுகு ஆகாச புழுகு என்று சாடினார். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் இத்தனை போராட்டங்கள் நடக்கிறது என்று கேள்வி எழுப்பிய விஜய், பொய்யிலேயே பிறந்து வளர்ந்த புழுகர் பெருமானே ஸ்டாலின் தான் என்று காட்டமாக விமர்சித்தார். மேலும் எங்களது டார்கெட் திமுக தான் என்று குறிப்பிட்ட விஜய், தூய சக்தி தாவேக்கவா அல்லது தீய சக்தி திமுகவா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று ஆவேசமாக பேசினார். 4.5 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவோம். இல்ல, ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்போ கேள்வி, மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக விஜய் குற்றம் சாட்டினார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் பேசிய விஜய், ஸ்டாலின் அரசு இப்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிட்டதாக குற்றம் சாட்டியதோடு அவர்களுக்கு கொள்ளையடிக்க தெரிந்த அளவிற்கு எங்களுக்கு தெரியாது என்று ஆவேசமாக பேசினார். 2 ஆண்டுகளில் 30% மக்களின் ஆதரவை பெற்று தவேக முதன்மை சக்தியாக வளர்ந்துள்ளதாக கூறிய விஜய், மக்களின் கனவு ஸ்டாலின் ஆட்சியை அகற்றி தவேக ஆட்சி அமைப்பதுதான் என்றும், டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறார் என்று பதிலளித்தார். தனிக்கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டு வாங்க தில் இருக்கிறதா என்று அரசியல் தலைவர்களின் விமர்சனங்களுக்கு விஜய் சவால் விடுக்கும் வகையில் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய விஜய், அடுத்தவர்கள் ஆரம்பித்த கட்சியில் அடுத்தவர்கள் முகவரியில் அரசியல் செய்பவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். என்னை போன்று சொந்தமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து 1% ஓட்டு வாங்க உங்களுக்கு தில் திராணி இருக்கிறதா? அதிகாரத்தை வைத்து பணம் சம்பாதிப்பதை தவிர நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியதோடு, மக்கள் தரும் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு விசிலை ஊதி அனுப்புங்கள், உங்கள் ஓட்டு விசிலுக்கே என தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அரண பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கணக்கு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. தவேக பிரச்சார கூட்டத்தில் வெயில் கொடுமையால் தொழிலாளி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற சுராஜ் என்ற நபர் உயிரிழந்தார். 5000க்கும் குறைவானவர்கள் அனுமதிக்கப்பட்ட இக்கூட்டத்தில் நாற்காலிகள் போடப்படாததால் தொண்டர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் வெயிலில் நின்றிருந்ததாக கூறப்படும் நிலையில் திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த சுராஜை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த நபர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பதும் சேலத்தில் வெள்ளிப்பட்டறையில் பணியாற்றி வந்தவர் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கனிமவள கொள்ளையர்களுக்கு அதிமுக ஆட்சியில் கடும் தண்டனை உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரித்தார். திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் அறிவிப்புகளை சாடினார். தோல்வி பயத்தில் குடும்ப தலைவிகளுக்கு 3 மாத முன்பணம் மற்றும் கோடைக்கால தொகுப்பு என ஸ்டாலின் அறிவிப்பது ஒரு தேர்தல் நாடகம் என்று விமர்சித்த அவர், 27 மாதங்களாக வழங்காத தொகையை இப்போது வழங்குவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று சாடினார். தொடர்ந்து விஜய் இன்னும் தேர்தலையே சந்திக்கவில்லை என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் என்றும் கேள்வி எழுப்பினார். கடமையை செய்யாமல் 15 நாள் அலுவலகத்தை மூடியவர் விஜய் என்றும் விமர்சித்தார். வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த 2 மாதம் சொன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது, 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாதம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.